Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பாத்தீங்கன்னா கீழ recent tab button, home button, அப்புறம் வந்து back button மூணு பட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஹோம் ஸ்கிரீன் வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஹோம் ஸ்கிரீன் பட்டனை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இவ்வளவுதா. பட் அந்த ஹோம் ஸ்கிரீன் பட்டன்ல இன்னும் வேற மாதிரி ட்ரிக்ஸ்லாம் அதுல ஒளிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. சோ என்ன ட்ரிக் அப்படிங்கறத வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, என்ன ட்ரிக்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் பாரில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. பட் இப்போ வர மொபைல்லாம் அந்த ஆப்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. பொதுவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். பட் இதை கண்டினியூவாக பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட வால்யூம் பட்டன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அது ஸ்டாப் பண்ணுறது தான் இப்போ நம்ம சொல்லித்தர போகிற இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனை மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஒரு டைம் உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஈஸியாகவே அந்த எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணினா அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆப் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் ஐக்கானை செட் பண்ணி இதில் டிவைஸ் அசிஸ்டன்ட் ஆப்னு இருக்கும், அது வந்து கூகுளில் இருக்கும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் பேக் வந்துடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி இப்போ கூகுள் குரோமில் நான் நியூஸ் படிக்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல ஏதாவது ஒரு நியூஸ் படிக்கிறீங்க, இல்லை ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹோம் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துரும். கீழே பார்த்தீங்கன்னா கிராப் ஐக்கான் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சைஸுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க சூப்பரான ஒரு சீக்ரெட்டான ட்ரிக் பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேக்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.